எல்லாருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை தேவன் விரும்புகிறார். எந்த விதத்தில்? உதாரணத்துக்கு, முதலாவது, பண ஆசை ஒரு ஆளை எப்படி ஒட்டுமொத்தமாக நாசமாக்க முடியும் என்பதற்கு யூதாஸ் ஒரு உதாரணம். யூதாஸுக்கு பண ஆசை இருந்தது. எப்படி எனக்கு தெரியும்? யோவான் 12:6, பணப்பை பொறுப்பான்ட்டு இருந்தது, அதுலேருந்து அவன் திருடி கொண்டான் என்று சொல்லப்படுது. யோவான் அங்கே சொல்கிறாரு, அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை உடச்சி இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாளே மரியாள், அதை குற்றம் சாட்டினான். இவன் கேட்டான், என்ன சொன்னான்? இதை விற்று எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கலாமே, லட்சக்கணக்கு விற்று ஏழைகளுக்கு உதவி. ஆனால் அவன் சொன்னதனுடைய நோக்கம், யோவான் சொல்கிறாரு, ஏழைகள் மேலே கரிசனை இருந்ததுனால சொல்லலை. ஆக்சுவலாக அவன் பணப்பை இன்சார்ஜாக இருந்ததுனால அவன் என்ன ஒன்று எடுத்துப்பான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை விற்று ஏழைகள் கொடுக்கலான்னா என்ன சொல்ல வரான்? என்கிட்ட கொடுத்துருக்கலாமே அந்த பாட்டிலில், நான் போய் விற்று ஏழைகள் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேருந்து அவன் ஒரு கட்டை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு யோசித்து பாருங்கள். இயேசுவோடே இருந்துக்கிட்டு இயேசுக்கு வர பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதிலிருந்தே எடுக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ பண ஆசை இருந்திருக்கும், ஒரு விதமான துணிச்சலும் இருந்திருக்கும். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுனா அது இருக்கிறதே தெரியாது. அநேக நேரம் அது மறைவாக இருக்கும், வேற போல இருக்கும். ஆனால் அதிலிருந்து பல கனிகள் வரும். அதனால மற்ற காரியங்கள், மற்ற பண ஆசை இருந்தால் கூடவே பதவி ஆசை இருக்கும், ஸ்டேட்டஸ் ஆசை இருக்கும், மற்ற காரியங்கள் கூடவே ஒட்டிக்கும். பாருங்கள், ரொம்ப பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பைபிளில். பண ஆசை எல்லா தீமைக்கும், பணம் எல்லா தீமைக்கும் வேறு கிடையாது. பண ஆசை, பணம் இருந்து பணம் ஆசை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அங்கே சொல்கிறார் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார் பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டே வழிவிடுறாங்க. அதனால இந்த பண ஆசைனாலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிடுறாங்க அப்படின்றாரு. 11 சொல்கிறார் தீமோத்தேயு, அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நீ அப்படி இருக்காது, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டொடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு. அதுக்கு பின்னால் போகாத, நீ இதுக்கு பின்னால் போன்றாரு. அப்போது இதில் ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது, நான் போயிட்டே இருக்கணும். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பண ஆசை யாருக்கு வேணால் இருக்கலாம். பணக்காரங்களுக்கும் இருக்கலாம், ஏழைகளுக்கும் இருக்கலாம், மிடில் கிளாஸுக்கு கூட இருக்கலாம். பணம் இருக்குதா இல்லையான்னு கேள்வி இல்லை, பண ஆசை அது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதே அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டுபிடிக்கலாம், அதுக்குன்னு டெஸ்ட் எல்லாம் இருக்கு.